நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை கேட்பவன் செவிவரைதான் சென்று சேருங்கிற. ஆனால் நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற சொற்கள் வார்த்தைகள் செவியும் சென்று அதற்குள்ளே போய் அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறுங்கிறான். அப்போதான் அது யோசிக்க வைக்கணுங்கிறப்பல. அப்போ இதயத்திற்கு நெருக்கமாக மக்களுக்கு நீங்கள் பேசணும், மக்களின் மொழியில் பேசணும், மக்களுக்கு அதை புரியும்படி சொல்லணும். இப்போ உதாரணமாக இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாருங்க, மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ அடை அது ஓர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இது இளங்கோவடிகள் காவேரி அழகுற பாடி வரவேற்கிறார். இப்படி இருகரையில் நிற்கிற மரங்கள், அதில் இருக்கிற வண்டுகள் அப்படி இன்னிசைக்கிறது, ரிங்காரம் இடுது, பாட்டு பாடுது, கேட்க நல்லா இருக்கு. அந்த பூக்களை உதுத்து அது ஆதியில் அந்த தண்ணிக்களை விடுது, காவிரி நதி ஆறில் விடுது. அந்த பூக்கள் நிறைஞ்சு மிதக்கும் போது அது பூக்களால் ஆன ஆடையை உடுத்துனது போல இருக்கு. அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுது. அது அந்த காவிரியின் கண்கள் போல இருக்குதான். அந்த துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களா அப்படின்னு கேட்குறான் இளங்கோ. கேட்டு இடுப்பை வளைச்சி நெளிச்சு அசை போட்டு நடை போட்டு வருகிற காவிரியே வா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம பாட்டையும் இளங்கோ வரவேற்கிறான் அப்படிங்கிறது செய்தி. இங்கே நம்ம அப்பா இப்படி எல்லா நதிகளும் இடுப்பை வளைச்சி நளிச்சு நடைபோட்டு வரும், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கரை நெடுக மரம் நடுக. செய்தி என்னது? செய்தி என்னது? கரை நெடுக மரம் நடுக. இதுதான் இங்கே. அப்போ செய்தியை மக்களுக்கு எப்படி கடத்துவது என்பது அது ஒரு பேராற்றல். அவர்கள் மொழியில் சொல்லணும், மக்கள் மொழியில் சொல்லணும். அதை நீங்கள் சொல்கிறது பாருங்கள், நேரம் ரொம்ப முக்கியம். தம்பிகள் பேச சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த குறையை நீங்கள் களையணும். இனி வரும் காலங்களில் அது இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 15 ஆண்டுகளை கடந்து போகிறோம். 10 ஆண்டு கால அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இப்போ 10வது ஆண்டில் நிற்கிறோம். 10 ஆண்டுகளில் தனித்து நின்று 8.22 6 மணி நேரமாக நம்ம வாக்கை எண்ணலை. எண்ணிருந்தா 10 கூட போயிருக்கலாம், 11 கூட போயிருக்கலாம். ஒரு புது சின்னத்திற்கு இந்தியாவை யாராள்றதுங்கிறதுல தேடி நம் மக்கள் தனித்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் நம் மக்கள் மகத்தானவர்கள், நம்மளை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், மகத்தானவர்கள். சாதி சொன்னார்கள், மதம் சொன்னார்கள், சாராயம் கொடுத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், மூக்கத்தி கொடுத்தார்கள், கொலுசு கொடுத்தார்கள், அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு மான தமிழ் மக்கள் நம்மை தேடினார்கள். அப்படினால் தேடல் மக்களுக்குள்ள இருக்குது. அப்போ அதில் தேடி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக 8.22 விழுக்காடு கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல். திரை கவர்ச்சியாக பயப்பட